தக்க ஜெபத்தை ஏசப்பாவுக்காக நம்ம ஏறெடுக்க போகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஏசப்பா நம்மளை நடத்த போகிறார். அதுக்காக நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பனே ஏசப்பா, இதோ இந்த காலை வேலையை ஏசப்பா எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்க கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, ஏதோ ஏசப்பா 1-2 பேர் நாமத்தை துதிக்கிறார்களோ அங்கே நீங்கள் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னவர் ஏசப்பா. ஏதோ இந்த நேரத்திலும் ஏசப்பா நாங்கள் உமக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய வார்த்தையை ஏசப்பா நாங்கள் கேட்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, உம்முடைய பாடல்களை பாடி உம்மை துதிக்க ஏசப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய வசனத்தை ஏசப்பா தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, உம்முடைய கரம் ஏசப்பா எங்கள் கூட இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஏசப்பா நாங்கள் இருக்க ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய சத்தியத்தை ஏசப்பா நாங்கள் மனதில் வைத்து கொண்டு ஏசப்பா அதன்படி நாங்கள் நடக்க நாங்கள் எங்களுடைய மனதை ஏசப்பா உம்முக்காக ஏசப்பா நாங்கள் திருப்பி கொள்ள ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க, வழி நடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. இந்த நாளை ஏசப்பா உம் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஓய்வு நாள் அன்று ஏசப்பா உமக்காக ஏசப்பா இந்த நாளை நாங்கள் தந்து ஏசப்பா உமக்காக நாங்கள் இந்த வாழ்க்கையை ஏசப்பா நாங்கள் வாழ ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க, வழி நடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. இதோ இந்த நாளிலும் ஏசப்பா ஆராதனைக்கு கடந்து வருகிற ஒவ்வொரு ஆத்மாவும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. வர்றதுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஏசப்பா நீங்கள் எடுத்து போட்டு ஏசப்பா அவர்களை சீக்கிரமாக கூட்டி வரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, எந்த ஒரு சோர்வும் ஏசப்பா எந்த ஒரு பலவீனமும் ஏசப்பா அவர்களுக்கு அண்டாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. உம்முடைய சித்தத்தை ஏசப்பா செய்கிறவர்களாயும் ஏசப்பா உம்முடைய வார்த்தை ஏசப்பா இன்னைக்கு கீழ்ப்படிய ஏசப்பா இன்னைக்கு நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஏசப்பா நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை கூட்டங்களிலும் ஏசப்பா அவர்கள் போய் கலந்து கொண்டு ஏசப்பா உம்முடைய வார்த்தையை ஏசப்பா தியானிக்கவும் உம்முடைய மகிமையை ஏசப்பா பெற்றுக்கொள்ள ஏசப்பா நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் ஒரு சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் இன்றைக்கி தந்து நீங்கள் வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய நாம மகிமைக்கு இந்த ஜெபத்தை ஏசப்பா ஏறெடுக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 3 பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தால் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தால், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
மூன்றாவது பாடலாக உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் என்
மூன்றாவது பாடலாக மாறிடாய் மானேசரியா மாறாதவர் அன்பின் நாளும் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாறிடாய் மானேசரே ஆஹா மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே
எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அல்லேலூயா. நன்றிப்பா, நன்றிப்பா. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியேரோ. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியேரோ. சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஒளிமாங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. களித்திரவு காத்திருப்போம், களித்திரவு காத்திருப்போம். கருண்யரே வாருமையா, காருண்யரே வாருமையா. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியேரோம். சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். நான் இருப்பேன் நடுவில் என்றே, நாதனுன் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றே, நாதனுன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய. கற்பரனே நலம் புரிவாய், கற்பரனே
நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அணைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே, ஆயத்தமாவேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே, ஆயத்தமாவேன் தேவே. ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகிடுதே, ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகிடுதே, ஆயிரம் ஆயிரமே நரக வழி செல்கிறாரே, ஆயிரம் ஆயிரமே நரக வழி போகின்றாரே, ஆனீரே அல்லாமல் யாருண்டு மீட்க, ஆண்டவரே இறங்கோ. ஆனீரே அல்லாமல் யாருண்டு மீட்க, ஆண்டவரே இறங்கோ. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அணைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே, ஆண்டவர் தேவே. ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே, ஆயத்தமாவே தேவே. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஏதோ வந்தோம் பாடணும், நானும் பாடணும் என்று இல்லாம இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, ஒரு சிறு கூட்டமாய் இருக்கிறோம். நம்ம இதுல நம்ம எத்தனை பேர் உண்மையாய் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் வாயை திறந்து விரிவாய் ஹல்லேலூயா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சிலுவையை சுமக்கிறதுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் இருமன ஆவி உள்ளவர்களாய் இல்லாதபடி கர்த்தாவே, ஒரே ஆவி உள்ளவர்களாய், உம்முடைய பரிசுத்த ஆவி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளை நாம் பார்க்க வேண்டாம், மேலானவைகளுக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாக்கியமான சேவாயிதே, பாதம் பணிந்து செய்திடுவேன். பாக்கியமான சேவாயிதே, பாதம் பணிந்து செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசுவ
கீழ்ப்படிகிறது தான் அவருடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். நம்முடைய ஜீவ வார்த்தை, வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதுமே சுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. என் ஆசை ஆமாப்பா, உலகத்துல இருக்கிறவை எல்லாம் என் ஆசை இல்லப்பா, நீங்க தான்பா என்னுடைய ஆசை. என் சொத்து நீங்க தான்பா, என் சொந்தம் நீங்க தான்பா. Hallelujah. Thank you Jesus. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார்.
சொல்ல முடியும்? என்ன ஆனாலும் அப்பா உம் பின்னதான்பா நாங்க வருவேன். ஹல்லேலூயா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, எஸ் மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், ஆமென். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வருவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரம் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சீக்கிரம் விடாமல் உதவும் உம் கரம் நான் கண்டேன். தயவினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. 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 அல்லே ஒரு சமாதானத்தின் நிறைவை தாங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்க சங்கீதம் 109. சங்கீதம் 109 பக்கம் 740. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும். துன்மார்க்கனுடைய வாயும் கபடு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட கூட பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக்க கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி
விதவையாகவும் கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்டான். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாகதாக. அவன் தயை செய்ய நினையாமலும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை துன்பப்படுத்தி மனமுறைமுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கச்சையாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்து கொண்டிருக்கிறது. சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன். இதனால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. நான் அவர்களுக்கு நிந்தையானேன். அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும். உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியானோ மகிழக்கடவன். என் விரோதிகள் இலச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வை போல தரித்து கொள்ள கடவர்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 2:1-10. ரோமர் 2:1-10. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகளென்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்து கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல்
அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். Praise Lord. Hallelujah. எல்லோருக்கும் தெரிந்த பாடல் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வனத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வனத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மன்னான நாம் உம் நாமம் வாழ்க என்று. ஆமென். ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னமாய் என்ன ஆனந்தமோ, தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியாய் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னமாய் என்ன ஆனந்தமோ, தேவ பிரசன்னமாய் என்ன. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். தகப்பனே, இப்பொழுது
பொழுது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக வருகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, இந்த கடைசி நாட்களில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. தகப்பனே, நம்முடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. காலத்தின் அடையாளங்களை பார்க்கும்போது கர்த்தாவே, இதோ நீர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறீர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது ஐயா. ஆனாலும் எவ்வளோ எச்சரிப்புக்கு கொடுத்தாலும் இன்னமும் கீழ்ப்படியாத பிள்ளைகளை போல நாங்கள் இருந்து விடாதபடிக்கு, எங்கள் மனதை கடினப்படுத்தாதபடிக்கு தகப்பனே எங்களை தயவாக மன்னித்து உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதை உணர்ந்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை எங்கள் எல்லாருக்கும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. வார்த்தையை கேட்கும் போது விடுதலை உண்டாகட்டும். வார்த்தையை கேட்கும் போது எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், கீழ்ப்படிதல் உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் அப்பா. தடைகளை நீக்கி போடுவீராக. சோர்வுகளோ, அசதிகளோ, பலவீனங்களோ, தூக்கமோ எதுவும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவினுடைய வார்த்தையை கேட்பதற்கு தடை செய்யாதபடிக்கு காத்தருளுங்க. உடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது ஐயா. அந்த ஜீவன் எங்களுக்கு பலனாய் இருக்கிறது, ஒளியாய் இருக்கிறது. அந்த கர்த்தாவை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் சம்மட்டியாய் புறப்பட்டு வரட்டும். கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுவோம். போன வாரம் செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? போன வாரம் செய்தி என்ன கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? எதை பற்றி கொடுத்தோம்? துதி. ஆமென். சரி, இந்த வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம கொடுத்திருக்கிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பக்கம் 896, பழைய ஏற்பாடு. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஆமென். கர்த்தாவே என்னை குணமாக்கும். இந்த அருமையான எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ஒரு வேண்டுதலாக, ஒரு ஜெபமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணமாக்கும் என்ற அந்த வார்த்தை நாம் நினைக்கலாம், ஏதோ எரேமியாவுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு போல இருக்கு, ஏதோ ஒரு சுகவீனம் வந்துருச்சு போல இருக்கு, ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சு போல இருக்கு, அதனால் பாவம் எரேமியா காய்ச்சல்லேருந்து விடுதலை பெறுறதுக்கு அல்லது ஏதோ வியாதியிலேருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசப்பாவை நோக்கி ஜெபிக்கிறது போல நமக்கு காணப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தையின் அர்த்தம் வேறு. என்ன அப்படின்னா, குணமாக்கும் கர்த்தாவே அப்படின்னா, அந்த குணம் ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தையாக இங்கே சொல்லப்படவில்லை. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க அநேக காரியத்தில் குணப்பட வேண்டியது இருக்கு. அப்போ அந்த குணப்பட வேண்டிய விஷயங்களை குறித்து தான் எல்லாவற்றையும் உள்ளடக்கின வார்த்தையாக இது இருக்கிறது. வெறும் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை பெறுகிற ஒரு ஜபத்தை மாத்திரம் இது சொல்லவில்லை. மாறாக ஆவிக்குரிய பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற சீர்கேடுகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒழுங்கீனங்களை அது சரி செய்வதற்கும், கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்களை மாற்றுவதற்கும், கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறாரோ, அவர் எப்படி நீதிமானாய் இருக்கிறாரோ, அவர் எப்படி குற்றஞ்சாட்டப்படாத பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறாரோ, அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு உரிய தகுந்த அந்த ஒரு சாட்சியை காத்து கொள்ளும்படியாக தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த காரியத்தை குறித்து பேச விரும்புகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் குணப்பட வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம குணமடைந்தால் மாத்திரமே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையான 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப யார் ஒருவர் குணமாக்கப்படுகிறார்களோ அந்த பிள்ளையோட வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 7 அத்தனையான பகலின் வெளிச்சத்தை போல உன்னுடைய வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உன் வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமா இருக்கும், அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்.
அந்த 7 வார்த்தையோட அர்த்தம் என்று அது பரிபூரணத்தை குறிக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம குணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இரண்டாவதாக அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 57 அதிகாரம் 18 சொல்லுகிறது, அந்த குணமாக்கப்பட்ட பிள்ளைகளை தான் அவர் என்ன பண்றாராம், நடத்துகிறாராம். என்ன பண்றாராம்? நடத்துகிறார். அப்போ கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்த வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு குணமாக்குற அந்த ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம் அந்த வசனம் சொல்லுகிறது, துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு குணம் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த குணம் நம்ம கிட்ட வந்துருச்சு. அந்த குணமாக்குகிற காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவர் நடத்துவது மாத்திரமல்ல, அநேக சூழ்நிலையில துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற நமக்கு, பல போராட்டங்களை சந்திக்கிற நமக்கு கர்த்ததாமே ஆறுதலின் தேவனாய் இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கக்கூடிய தெய்வமாய், வழி நடத்தக்கூடிய தெய்வமாய் நம்மோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். மூன்றாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 6 சொல்லுகிறது, நாம குணமாகும் போது பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு பரிபூர்ணமான ஒரு சமாதானம் எந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது? கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த குணமாகுதல் என் பிள்ளைகள் எப்பொழுது பெற்று கொள்ளுகிறார்களோ அப்பொழுது அவருடைய வீட்டில் ஒரு பரிபூர்ணமான சமாதானம் இருக்கும். எங்க தேடி பார்த்தாலும் ஒரு குறைவு இருக்காது. எந்த இடத்துலையோ ஒரு சண்டையோ சச்சரிவோ நம்முடைய வீடுகளை இல்லாமல் இருக்கணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற அந்த குணம் அடைதலை நாம் அடைந்தே தீர வேண்டும். அப்போதான் நம்ம வீட்டில் ஒரு பரிபூர்ண சமாதானம் இருக்கணும். நம்ம வீடு ஒரு கர்த்தருக்கு பிரியமான தாபர ஸ்தலமா இருக்கணும்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் பிள்ளைகள் குணமடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்ல, சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அநேக சூழ்நிலையில நாம குணமாக வேண்டிய விஷயத்துல சரியா குணமாகாததுனால தான் இன்னைக்கு அநேக சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த முடியல. அப்படி வெளிப்படுத்தினாலும் நமக்கு அது புரியல. ஏன்னா நம்ம இன்னும் இந்த விஷயத்திலே சரியாகல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுவே நமக்கு சாதாரண ஒரு விஷயமே, நல்லா புரிஞ்சுங்க, சாதாரண ஒரு விஷயமே நமக்கு புரியல. ஏசப்பா எல்லா சத்தியத்தையும் ஓமையினால தான் வெளிப்படுத்தினார். நல்லா கவனிச்சிங்க. ஒரு சாதாரண ஓமை, விதையை குறித்த ஒரு ஓமையை சொன்னார். என்ன சொன்னார்? வழி அருகே கொஞ்சம் விழுந்துச்சு, பறவைங்க வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. இன்னொரு இடத்துல கற்பாறை இடத்துல விழுந்தது. அது என்னடானாக்கா அது வளரும் போது அது வெயில் ஏறின போது அது தீஞ்சு போச்சுன்னாரு. இன்னொரு இடத்துல விதைஞ்சு அந்த விதை முள் இது குறுக்கெல்லாம் அதை குத்தி பலன் கொடுக்காமல் போயிடுச்சு. இன்னொரு கொஞ்சம் சில விதைங்க நல்ல நிலத்தில் விழுந்தது, அது 30, 60, 100 பலன் கொடுத்தது. கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எளிமையாக தானே சொன்னார். எங்கேயா புரிஞ்சிச்சா? ஆனால் சீசருங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க போய் என்ன பண்ணாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஏசப்பா எனக்கு அது புரியுது, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னும் போது அப்பா அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ வெளிப்படுத்தப்பட வேண்டிய நாமக்கே அது புரியலைன்னா எம்மாத்திரம் நம்ம நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ என்ன விஷயம்னா, நம்ம கிட்ட குறைவு இருக்கு, சில விஷயங்கள்ல நம்ம இன்னும் சரியா குணமடையாம இருக்கிறோம். இந்த ஒரு வியாதியோடு இந்த ஒரு குறைவுகளோடு நாம இருக்கும்போது மேலான சத்தியத்தை நம்ம என்னதான் வாஞ்சித்தாலும் அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தா கூட அது நமக்கு புரியாத காரியமா இருக்கும். புரியாத புதிர் தான் அப்படி ஆயிரும். அப்ப இன்னைக்கு ஏன் சத்தியம் நமக்கு புரியல, ஏன் வெளிப்படுத்தப்பட தேவன் விரும்பல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை குணமடையாமல் இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றார். நாலாவதாக ஓசியாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 4 சொல்லுகிறது, நீங்க குணம் அடைந்தாதான் கர்த்தர் நம்மை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் ஆண்டவர் நம்ம முழுமையா சிநேகிக்கல? ஏன் ஆண்டவர் நம்ம முழுமையா விரும்பல? ஏன் அவருடைய பிரியத்தை நம்மளால பெற முடியலன்னா, இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை குணமடையாமல் இருக்கிறோம். இந்த காரியத்தினால நம்மளால தேவனுடைய பிரியத்தை பெற முடியல, தேவனுடைய ஸ்நேகத்தை பெற முடியல. அவர் ஆபிரகாமை சிநேகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் லேவியை சேவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசேயை சிநேகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சீசர்களை சிநேகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லாசருடைய குடும்பத்தை சிநேகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி எத்தனையோ பேரை தேவன் நேசிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆனா அத்தனை பிள்ளைகளை நேசிக்கிற தேவனுக்கு நாம மட்டும்னா தூர பிள்ளைங்களா?
யோசித்து பாருங்க. ஆனால் நம்மளை அவரால் நேசிக்க முடியலன்னா காரணம் என்ன? நாம் இன்னும் நிறைய காரியங்களை குணமடையாமல் இருக்கிறோம். இதிலெல்லாம் நம்ம கர்த்தர் விரும்புகிற காரியத்தெல்லாம் நம்ம குணம் அடைந்தால்தான் தேவனுடைய பிரியத்தை நம்மால் பெற முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக லூக்கா 22:32 அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அதை மட்டும் வாசிங்க. லூக்கா 22:32 வாசிங்க. பக்கம் 118 புதிய ஏற்பாடு. 32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஆமென் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு, நல்லா கவனிங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் குணமடைந்தாதான் நம்ம கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களை, சகோதரிகளை, நம்முடைய குடும்ப பிள்ளைகளை, நம்ம குடும்ப அங்கத்தினர்களை நாம ஸ்திரப்படுத்த முடியும். அது அழகா சொன்னார் பாருங்க. பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே முதல்ல நீ குணப்படுப்பா, உன்னைதான் நான் தலைவனா ஏற்படுத்தி இருக்கிறேன். நீ குணப்பட்டாதான் உன் மூலமா கட்டப்பட போகிற இந்த புதிய சபை, இந்த புதிய வெளிப்பாட்டின் சபை, இந்த காரியம், இந்தக்குள்ள வரக்கூடிய எல்லா விசுவாசிகளும் ஸ்திரப்பட முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு குடும்ப தலைவன் ஸ்திரப்படணும், ஒரு குடும்ப தலைவி ஸ்திரப்படணும், ஒரு ஆபீஸ்ல நீங்க லீடரா இருந்தா நீங்க ஸ்திரப்பட்டா மட்டும்தான் நீ சகோதரரே நம்ம ஸ்திரப்படுத்த முடியும். அப்ப நாமளே குணமாகாம, நாமளே சரியாகாம, நாமளே சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தாம இன்னும் குறைவுள்ளவர்களா இருக்கும்போது நிச்சயம் நம்ம மூலம் நடக்கிற எந்த ஒரு காரியம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாமே வீக்கா இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்து இந்த பெரிய ஒரு விஷயத்தை எப்படி வெளிப்படும்? அப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்கணும், கர்த்தர் நம்ம சீர்படுத்த விரும்புகிறார், நம்முடைய காரியங்களை சீர்படுத்த விரும்புகிறார், நிறைய காரியங்களை குணப்படணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம எதில் குணப்படணும், எந்த காரியத்தில் குணப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை நம்ம விஸ்தாரமாய் பார்த்து நம்ம கடந்து சொல்லுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 208. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். ஆமென். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஆமென். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும். நல்ல கவனிங்க. அப்ப இன்னைக்கு முதலாவது நாம எதில் குணப்படணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் நாம குணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் இருதயத்தில் குணப்படணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் மன கடினம் காணப்படுகிறது. இந்த மன கடினம் எதனால நமக்குள்ள வருது, எப்படி உருவாச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர் அதே 2ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து இப்போ 5 வசனம் வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியை இப்போ வாசிங்க 1 by 1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, ஆமென், நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால். நல்லா கவனிங்க. நீ பார்க்கும்போது உன் பார்வைக்கு எப்படி இருக்குன்னா அவன் தப்பு செய்யறான், இவன் சரியில்லை, இவன் பேசுறது சரியில்லை, நீ இப்படி நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி நீ மற்றவர்களை குற்றவாளியா தீர்க்கிற. ஆனா வசனம் சொல்லுது நீயே அந்த தப்பை செய்கிறவனா இருக்க. வாசிங்க. நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அப்ப என்ன கேட்கிறாரு? மற்றவனை குற்றஞ்சாற்றியே, நீ சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை, நீ நடக்கிறது சரியில்லை, நீ பண்ணது சரியில்லை, இப்படி மற்றவனை குற்றஞ்சாற்றியே, நீயே அந்த தப்பை செய்யறியே. அப்படி இருக்கும்போது நீ மாத்திரம் தேவனுடைய கோபாக்கனைக்கு தப்பிக்க முடியுமோ? தேவனுடைய தண்டனை வரும்போது நீ தப்பிப்பாயோ? தேவனுடைய கோபம் உண்மையில எழும்பும் போது அதுல இருந்து நீ தப்பிக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். நல்லா கவனிங்க. ஆனாலும் நீ குற்றம் செஞ்சு நீ உன் வாழ்க்கையில நிறைய குறைவோடு இருக்கிற,
இருந்தாலும் தேவனுடைய தயவு என்ன சொல்லுதான், நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா பார்த்தீங்களா? அப்போ ஏசப்பா என்ன விரும்புகிறாரு? என் கோபாக்கினில நீ அடி வாங்கிறது அவர் விரும்பலை, உத வாங்கிறது விரும்பலை. கர்த்தருடைய அந்த கோபாக்கனை எழும்போது நாம் ஆக்கினை தண்டனை அடைவதை அவர் விரும்பலை. மாறாக அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அவருடைய தயவெல்லாம் நமக்காக வெளிப்படுத்தி கொடுத்து, என் மகனே மனம் திரும்புப்பா, என் மகளே மனம் திரும்புப்பா, உன் நினைவு தப்பா இருக்கு, உன் சிந்தை தப்பா இருக்கு, உன் எண்ணங்கள்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய தயவானது என்ன பண்ணுதான், நாம மனம் திரும்பும்படி, நம்முடைய மன கடினத்திலிருந்து விடுதலையாகும்படி அது ஏவுகிறதா இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஆமா, நல்லா கவனிங்க. இவ்வளெல்லாம் ஆண்டவர் உனக்கு பொறுமையா இருந்து, நீ இன்னைக்கு மனம் திரும்ப, நாளைக்கு மனம் திரும்ப, நாளைக்கு உன்னை சரி பண்ணிப்ப, அடுத்த நாள் சரி பண்ணிப்ப, உனக்காக காத்திருந்து 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 அவர் பொறுமையெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்ற வார்த்தை தான் என்ன? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. ஆமே, நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம தவறான சிந்தைகளுக்குள்ளே இருக்கிறோம், தவறான எண்ணங்களுக்குள்ளே சில நேரங்கள் நாம் இருக்கிறோம். நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நான் நினைக்கிறது சரி, நான் பண்ணுறது தப்பு, நான் பேசுனது கரெக்டு, நீ தான் தப்பு, நீங்கள் பேசுனதான் தப்பு, நீங்கள் சிந்திச்சதான் தப்பு, நீங்கள் இப்படி நடந்ததான் தப்பு, நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் இருதயத்தில் அந்த மன கடினம் இருக்கிறது, அந்த மன கடினத்திலிருந்து நீ வெளியே வரணும், நீ குணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தையை கேட்டு நாம் மனம் திரும்பிட்டா நம்ம தப்பிச்சோம். இல்லை, ஆண்டவருடைய தயவை, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்டு மனம் திரும்பாம நாம் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவளா இருந்தால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 1053 பழைய ஏற்பாடு. ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். ஆமா, நல்ல கவனிங்க. இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த முதல் வரிய. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார். யார் பீறினது? அவர். யார் பீறினது? ஆண்டவர் பீறாராம். அப்புறம் அவரே நம்மை குணமாக்குவார். ஆமே, நம்மை அடித்தார். அவர் என்ன பண்ணுவாராம்? அடிப்பாரு. அப்புறம் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய தயவுள்ள அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீங்களும் நானும் மனம் திரும்பாத பட்சத்துல, நம்ம சரி பண்ணி கொள்ளாத பட்சத்துல, நம்முடைய சீர்கேடுகளை மாற்றிக்கொள்ளாத பட்சத்துல, நம்முடைய இருதய கடினத்தெல்லாம் மாற்றிக்கொள்ளாத பட்சத்துல, என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது தேவனுடைய கோபாக்கினையின் கரை நமக்கு என்ன பண்ணுமா? அடிகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்னங்கய்யா ஏசப்பா அன்புள்ள தெய்வம் சொல்றீங்க, ஆனா அடி உழன்றீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சுவிசேஷம் புறஜாதிகளுக்குரியது, ஆனா உபதேசம் சபைக்குரியது. சுவிசேஷம் உள்ள வர்றதுக்கு வாசலை திறக்குது, உபதேசம் உள்ள வந்தவனை சரி பண்றது. ஸ்கூலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டீச்சர் என்ன பண்றாங்க? ஆமா, சொல்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்தது ஏறல மண்டையில அப்படின்னா அசட்டை பண்ணுற ஆள் டீச்சர் என்ன பண்ணுறீங்க? முதல்ல வாயில் சத்தம் போட்டு பார்க்குறீங்க, அப்புறம் கொம்பில் சத்தம் போட்டு பார்க்குறீங்க. அதை தான் அவர் செய்கிறாரு. நான் பெரம்போடு வரட்டுமா? பவுல் என்ன கேட்டார் கொரிந்திய சபையை பார்த்து? நான் அன்போடு வரணுமா இல்லை பெரம்போடு வரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. பெரம்பு, இந்த கடிந்து கொள்ளுதல், இந்த அடி, இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் எவ்வளோ எச்சரித்தோம் நம்ம கீழ்ப்படியாமல் அதை அசட்டை பண்ணும்போது தான் அடுத்த லெவலுக்கு அவர் கடந்து போகிறார். அல்லேலூயா. அப்போ எடுத்தவனே தேவன் அடிக்கிற தெய்வம் அல்ல, எடுத்தவனே தேவன் நம்மளை துன்புறுத்துகிற தேவன் அல்ல. இப்பவும் சொல்கிறேன், இந்த அடி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு அல்ல, நம்மளை திரும்பவும் உருவாக்கத்துக்காக, நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தில் ஒழுங்காக ஓடுவதற்காக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? சீர்படுத்த விரும்புகிறார். அப்போ அடி விழும் சொல்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஆமென். யாருக்கு குணமாக்கணும் கெஞ்சினா?
அவங்க அக்காவுக்கு. யார் அந்த அம்மா? பெரிய தீர்க்கதரிசி, பேர் மீரியாம். அக்கா ஏன் இப்போ அக்காவுக்கு ஜெபம் ஏறெடுத்தான்னு தெரியுங்களா? அக்காவும் இன்னும் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், யார்? அவர் ஆரோன். இவங்கெல்லாம் ஒரே குடும்பம், மோசே, ஆரோன், மீரியாம். மீரியாம் வந்து அக்கா, அதுக்கு அடுத்த ஆள் யாருன்னா ஆரோனு, ஆரோனுக்கு அடுத்தவர் தான் மோசே. இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? யார்? மூத்த ஆளும் 2வது ஆளும் சேர்ந்துக்கிட்டு மோசையை பார்த்து என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் உன்னை கொண்டு தான் பேசினாரா, என்னை கொண்டு பேசலையா அப்படின்னு சொல்லி இவங்க பெருமையாக பேசுனாங்க பாருங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் கேட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்க. அப்போது சில நேரங்களில் நம்ம மன கடினம் வரும்போது, இருதய கடினமாகும்போது, எவ்வளோதான் கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தும் கேட்காத போது, சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளை தான். நல்லா கவனிங்க. மீரியாம் யார்? கர்த்தருடைய பிள்ளை தான். ஆரோன் யார்? கர்த்தருடைய பிள்ளை தான். மோசே யார்? கர்த்தருடைய பிள்ளை தான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதில் அவங்க தீர்க்கதரிசி வேற. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ தீர்க்கதரிசியாக இருக்கிற பிள்ளைங்கள் கூட சில நேரங்களில் கர்த்தருடைய தண்டனையை, அடிய உதைய வாங்கக்கூடிய ஆட்கள் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா தலைமையே சரியில்லைன்னா தலைமை கீழே வரக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க? சீர்கட்டு தான் ஆயிரும். அதனால் யாருக்கும் அதிக அடி விழும்? மேலே இருக்க ஆளுக்கு தான். ஏன்னா என்னை பற்றி உனக்கு தாண்டா தெரியும், பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், ஆடுக்கு என்ன தெரியும்? அப்போ மேய்ப்பனுக்கு தான் எஜமானை பற்றி தெரியும். அப்போ மேய்ப்பன் என்ன பண்ண? எஜமானோட சிந்தையை அறிந்து ஆடுகளை சரியாக மேய்க்கணும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல இந்த மீரியாமுக்கு ஒரு பெரிய அடி விழுந்து. என்ன விழுந்து சொல்லுங்களா? இந்த அம்மா பேசினாங்க, உடனே கர்த்தர் இறங்கி வந்தார். 3 பேர் வாங்கன்னு சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஒரு மனுஷங்கிட்ட, ஒரு தீர்க்கதரிசி உங்களை ஒருத்தர் இருந்தானா அவங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன்னா சொப்பனத்தில் பேசுவேன். நல்லா கவனிங்க. ஒருத்தர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவங்ககிட்ட எப்படி ஆண்டவர் பேசுவாரா? சொப்பனத்தில் பேசுவேன்னு சொல்லுவார். ஆனால் என் தாசனாகிய மோசே இடத்துல நான் அப்படி இல்லை. அவங்ககிட்ட நான் முகமுகமாக பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை பார்க்குறான். அப்படிப்பட்ட மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு உனக்கு எப்படி பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான். இந்த வார்த்தையை பேசிட்டு கர்த்தர் கோபத்தோடு போனாராம். அவ்வளோதான். பார்த்துங்க, வசனம் சொல்லுது, அவர் போன உடனே மீரியாமுடைய நெற்றியில் என்ன வந்துதான்? உறைந்த மழை போல குஷ்டரோகம் வந்துருச்சு. நல்லா கவனிச்சிங்க. மனக்கடினம், இருதய கடினம். நான் சொல்கிறது கரெக்டு, நான் அப்போ அந்த அம்மா உள்ளத்தில் இது ரொம்ப நாள் இன்னைக்கு வந்ததில்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மீரியாமோட உள்ளத்துலேயோ ஆரோனுடைய உள்ளத்துலையோ இது இன்னைக்கு வந்த விஷயம் இல்லை, எவ்வளோ நாளாக இருக்குது. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவன் தான் ஏதோ முந்தி போய் பேசுகிறான், முந்தி போய் ஏதோ செய்கிறான், முந்தி ஏதோ காரியத்தை செய்கிறான், ரொம்ப பெரிய இது மாதிரி பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லி இவங்க பார்வைக்கு மோசேவை பற்றி நினச்சிருப்பாங்க. ஆனால் மோசேவை கர்த்தர் கூப்பிட்டாரு. மோசேவை கர்த்தர் பேச சொல்கிறாரு. மோசேவை கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய சொல்லும்போது இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, மோசே முந்திரி கொட்டை மாதிரி ஏதோ செய்கிறான் அப்படின்னு தோணுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் கர்த்தர் வந்தார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நாம் நமக்குள்ள ஒரு பெருமை, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த பெருமை பேச்சு, மேட்டுமையான பேச்சு, மற்றவங்களை அவமதிக்கிற பேச்சு, மற்றவங்களை புறங்கூறுகிற பேச்சு, இதை கர்த்தர் விரும்பலை. புறங்கூறுகிறவன் என்ன பண்ணான்? பாவம் செய்கிறான், ரகசியத்தை வெளிப்படுத்துவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புறங்கூறுதல் பாவம். அடுத்தவனை பற்றி புறம் பேசுறது பாவம். இன்னைக்கு புறம் பேசுகிற ஒரு காரியம் தான் உங்ககிட்ட ரகசியமே தங்காது. உன்னை நம்பி யாரும் பேச மாட்டாங்க, உங்ககிட்ட நெருங்கவே மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பெருமை வந்துருச்சுன்னா நீ அண்ணனும் பார்க்க மாட்டேன், தம்பியும் பார்க்க மாட்டேன், புருஷனும் பார்க்க மாட்டேன், பொண்டாட்டியும் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் நீ என்ன நினைப்ப? எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த கர்வம் வந்துருச்சுன்னா அந்த கர்வத்தை அடக்கிறவர் மேலே வந்துடுறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அங்கே என்ன விழுது? மனக்கடினம் வரும்போது நம்ம இருதயத்தில் அது இருக்குது. இந்த இருதயம் குணப்படணும்னு விரும்புகிறார். அதனால் இப்போ மீரியாமுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு? குஷ்டரோகம் கொடுத்தார். குஷ்டரோகம் கொடுத்துட்டு என்ன சொன்னார்? மோசே வந்து கண்ணீரோடு ஜெபிக்கணும், ஆண்டவரே தயவாக இறங்குங்கப்பா அப்படின்னும் போது அப்பா அவர் என்ன சொல்கிறார்? தகப்பன் காரி துப்புனா அவள் கம்முன்னு தொடச்சிக்கிட்டு இருப்பாள்ல, அது போல் 1 வாரம் வரைக்கும் அவளை வெளியே வைங்க, 1 வாரத்துக்கு அப்புறம் திரும்ப கூடாரத்துக்கு வருவான்னு. நல்லா கவனிச்சிங்க. அப்பா பிள்ளையை திருத்துறாரு. அப்பா பிள்ளைய திருத்துறாரு. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. அழகாக சொல்கிறார். தகப்பன் நான் அவளை காரி துப்புன, அவன் செஞ்ச தப்புக்காக அவளுக்கு நான் என் கோபத்தை வெளிப்படுத்தினேன், அதனால் இப்போ அவளுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, என் பிள்ளையை நான் திருத்துறேன். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது சில அடிகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சில இடங்களில் நமக்கு ஒரு டவுன் வருது, ஒரு சில இடங்களை வெட்கப்படுறோம், ஒரு சில இடங்களை அவமானப்படுறோம், ஒரு சில இடங்களை நம்ம நிந்திக்கப்படும் போது என் அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மக்கிட்ட ஒருவேளை இந்த மீரியாம போல கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச்சு நம்மக்கிட்ட இருக்கா பாருங்க. அந்த பேச்சு இருந்தால் அந்த இடத்துல அடி விழும்.
கர்த்தர் இறங்கி வந்து அதை விசாரிப்பாரு. ஏன்னா தகப்பன் தன் பிள்ளைய அவர் திருத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளை பெருமையா பேசுவது, கர்வமாய் பேசுவது, சத்தமாய் பேசுவது இது கர்த்தர் விரும்பல. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நாம எல்லாரும் பணிவா பேசணும் கர்த்தர் விரும்புகிறாரு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சத்தத்தை உயர்த்தது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். பணிந்த ஆவி உள்ள இடத்துல கர்த்தர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பேச்சை கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. என்கிட்ட இருதய கடினம் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேச்சு ஒழுங்காக இருக்கணுமே, நீங்கள் பேசுகிற பேச்சு இன்பமாக இருக்கணுமே, உங்கள் வார்த்தைகள் இனிமையானதாக இருக்கணுமே, அது மதுரமாக இருக்கணுமே, அதை கேட்கும்போது அடுத்தவங்களுக்கு ஆறுதல் உண்டாகணுமே, அதை கேட்கும்போது அந்த வார்த்தை மற்றவங்களை உயிர்ப்பிக்கணுமே, பலப்படுத்தணுமே. ஆனால் அது செய்ய மாட்டேங்குது. நீங்கள் பேசினாலே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, நீங்கள் பேசினாலே அவங்களுக்கு வருத்தமாக இருக்கு, கண்ணீர் சிந்துறாங்கன்னா நம்ம பேச்சை பட்டயம் போல பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம். நம்ம பேச்சை, நம்ம பேசுகிற வார்த்தையை சுத்திய போல பயன்படுத்துகிறோம், அது நொறுக்குதுன்னு அர்த்தம். அப்போ அடுத்தவங்களை காயப்படுத்துது. நான் விளையாட்டுக்குள்ளோ பேசிட்டு விளையாட்டுக்குள்ளோ பேசன்னு சொல்லாதீங்க. வசனம் சொல்லுது அது உள்ளத்துக்குள்ள தைக்கும். வார்த்தை கவனமாக கையாளணும். இன்னைக்கு பெருமை பேச்சு நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக கர்த்தர் சில அடிகளை கொடுக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். ஆமா, இங்க தாவீது என்ன பண்ணாரு? ராஜாவான உடனே அவர் பாட்டு அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாரு? சில காரியத்தை செஞ்சார். என்ன பண்ணாரு? அழகா போய் அன்புல செஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது ஆகாத காரியமாகி போச்சு. என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய சித்தம் என்ன ஏதுன்னு தெரியாம இவர் பாட்டு ராஜா ஆன உடனே என்ன பண்றாரு? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு ஒரு புது மாட்டு வண்டி எடுத்து வராரு. அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து அந்த மாட்டு வண்டியில் ஏற்றுறாரு. ஆடலோடு பாடலோடு கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் என்ன ஆகி போச்சு? மாடு மிரளுது, வெட்டி கீழே விடுற மாதிரி போகுது. ஊசா கையை நீட்டி அதை பிடிக்க பார்க்குறான். உடனே வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் ஊசாவை அடித்தார். ஊசாவை அடித்தார் இல்லை, அங்கே என்ன வசனம்? தாவீதை அடித்தார். தாவீதுக்கு உணர்த்தும்படியாக ஊசாவை அடித்தார். இதான் விஷயம். இப்போ இங்கே நடந்த உடனே இப்போ தாவீது என்ன பண்ணுறான்? ஜபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இந்த அடி ஏன்பா விழுந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். என்னன்னா, உடன்படிக்கை பெட்டிய லேவியர்கள் தங்கள் தோல் மேலே தூக்கி கொண்டு வரணும். என்னது? மாட்டு வண்டியில் வச்சு வரக்கூடாது, கண்டவெல்லாம் கையை வச்சு தூக்கக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உடன்படிக்கை பெட்டியை யார் தூக்கணும்? அழைக்கப்பட்ட தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த லேவியர் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அவங்க தோல் மேலே அதை தூக்கிட்டு வரணும், மாட்டு வண்டியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் செய்கிறது சரி, என் இஷ்டம் போல செய்வேன், என் பிரியம் போல செய்வேன், நீங்கள் எதுவும் என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில விஷயங்களை முறைப்படி செய்யலைன்னா, ஒரு டிவி விளம்பரம் சொல்லுது, டீயை முறைப்படி போடலைன்னா அது டேஸ்ட் கொடுக்காதான். முதல்ல பாலை கொதிக்க வைக்கணும், பால் கொதிச்சதுக்கப்புறம் தான் டீயை போடணும், அந்த டீ தூளை போடணும். அது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அந்த டீ டேஸ்ட்டாக இருக்கும். மாறாவை பால் பெரும் பச்சை பாலில் ஒரு டீ தூளை போட்டு ஒரு கலக்கி சர்க்கரை போட்டு கொடுத்து பாருங்கள், நல்லா இருக்குமா? முடியாது. அப்போ ஏன் எது ஒரு விஷயத்தையும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. அதுபோல தான் ஆண்டவர் ஜெபிக்கிறதுல வச்சிருக்காரு, ஆராதிக்கிறதுல வச்சிருக்காரு, சபை கூடுதலில் வச்சிருக்காரு. அந்த ஊழியம், அந்த ஆராதனை காரியங்கள், பாடல் வீரர்கள், ஜப வீரர்கள், இப்படி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்காரு. இதே தான் குடும்பத்திலையும் வச்சிருக்காரு. குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைங்க, பாட்டி, அம்மா, இப்படி எல்லா முறைமைகளை வச்சு, இதெல்லாம் என்ன? தேவனுடைய நியமனங்கள், தேவனுடைய வழி நடத்துதல்கள். இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். இது தேவன் ஏற்படுத்தின காரியம். இந்த தேவன் ஏற்படுத்தின காரியத்தை ஒரு ஆள் கை கொள்ள தவறும் போது அங்கே அடி விழுது. இங்கே தாவீதுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வேத வசனம் சொல்லுது, எஸ்தர் புஸ்தகத்தோட நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? எஸ்தர் புஸ்தகம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? எஸ்தர் புஸ்தகம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? அப்போ எஸ்தர் புஸ்தகத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க. நீங்கள் பாருங்க, ராஜாவாகிய அகாஸ்வேரு என்ன பண்ணுவார்?
அவருடைய 128 தேசத்துடைய எல்லா பிரதானிகளையும் எல்லாரையும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி பெரிய விருந்து பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த விருந்து மத்தியில் தன்னுடைய ராணியை கூட்டிகிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறார். உடனே கட்டளை கொடுக்குறார், ராணியை கூட்டு வாங்கன்னு. ராணி அம்மா கிட்ட போய் சொன்ன உடனே, அந்த அம்மா பேர் வஸ்தி, வஸ்திக்கிட்ட போய் சொன்ன உடனே வஸ்தி என்ன பண்ணாங்க, வர முடியாது அப்படின்னாங்க. உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ ராஜாவுக்கு கோபம் வந்தது இல்லாமல் 127 தேசத்தோட அதிபதிங்க என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ தேசத்துக்கு அதிபதியோட பொண்டாட்டி ராஜாவுக்கு கீழ்ப்படியலைன்னா தேசத்தில் இருக்கிற எங்கள் பொண்டாட்டிகளும் கீழ்ப்படிய மாட்டாங்க. தேசத்தை நமக்கு கீழே இருக்க நம்மளோட தேசத்தை சேர்ந்த குடிமக்களுடைய குடும்பங்களில் இருக்க பொண்டாட்டியும் கீழ்ப்படிய மாட்டாங்க. இது புருஷர்களுக்கு அவமான, தேவனுடைய நியமனத்துக்கு அது வந்த ஒரு கேடு அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு புது சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க, எல்லா வீட்டுக்கும் புருஷன் தான் தலை, எல்லா மனைவிகளும் அவங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன நடந்தது, வஸ்தி தன்னுடைய ராஜாத்தி பட்டத்தை இழந்தா. நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் செய்யறது சரின்னு சொல்லும்போது தேவனுடைய நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிற உன்னை எங்கே தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா? ராஜஸ்ரீயாக இருந்த, ராஜாத்தியாக இருந்த, ராணியாக இருந்த அந்த ஸ்தானத்திலேருந்து நீ இழக்கப்படுற. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் நியமித்த அந்த காரியத்தை யார் ஒருவர் அதை மாற்றலாம் நினைக்கிறாங்களோ, அதை ஓவர் கம் பண்ணணும் நினைக்கிறாங்களோ, அந்த நபர்களுக்கு கர்த்தர் அடி கொடுக்கிறார். இங்கே வஸ்திக்கு கொடுத்தார், அங்கே தாவீதுக்கு கொடுத்தாரு. என்னதான் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தாலும், என்னதான் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தாலும், என்னதான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்டாக்கின அந்த அதிகாரத்துக்கு, அந்த ஆளுகைக்கு, அந்த தேவன் நியமித்த அந்த நியமனத்துக்கு ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் அவர்களை அடிக்கிற தேவனாக இருக்கிறார். இதுதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. வீட்டில் அடங்காது. ஆமாம், அங்கே சில பேர் வச்சிருப்பாரு. இதெல்லாம் சும்மா இல்லை, வசனத்தை வச்சு தான் சொல்கிறாரு. நீங்கள் வீட்டில் கீழ்ப்படிஞ்சிங்க தப்பிச்சிங்க. நீங்கள் வீட்டில் கீழ்ப்படியாமல் இங்கே எதிர்த்து பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அடக்கிறதுக்கு, உங்கள் குடுமையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கே வச்சுருப்பார். அது ஆஃபீஸ்லையா இருக்கலாம், காலேஜ்லையா இருக்கலாம், ஸ்கூல்லையா இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குற ஆளாக இருக்கான். வேறு வழியே இருக்காது. உங்கள் குடுமையை போட்டு அவன் ஆட்டு கிரைண்டரை போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டுவான். வேறு வழியே கிடையாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் நமக்கு ஏன் வருது. சில இடங்களில் நம்ம கஷ்டப்படுறோன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை நாம் இந்த இடத்துல இடறி இருக்கலாம், தேவனுடைய நியமனத்துக்கு நம்ம எதிர்த்து நின்று இருக்கலாம். அப்போ அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை சரி பண்ணாத வரைக்கும் அங்கே இருக்க சூழ்நிலை சரியாகாது. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இருதய கடினம் வந்தால் என்ன நடக்கும்னா, நாம் செய்வது சரி என்று தாவீதை போல, வஸ்தியை போல நம்ம துணிந்து நடப்போம். அதனால் கர்த்தர் நமக்கு அடி கொடுக்கிறார். மூன்றாவதாக 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. 37 இல்லையா? ஒரே நிமிஷம். 2 நாளாகும். ஒரே நிமிஷம். 20:37 மன்னிக்கணும், 20:37. மரேசா ஊரானாகிய தோதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீஷுக்கு போக கூடாமற் போயிற்று. ஆமா, இது யாரை பத்தி சொல்லியிருக்கு? யோசபாத்துக்கு ஒரு தீர்க்கதரிசனம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நீ கர்த்தரை பகைக்கிறவங்களோட உனக்கு நட்பு அப்படின்னு கேட்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது முதல் தடவை கொடுத்த வார்னிங் இல்லை. இதுக்கு முன்னாடியே ஒரு சில பக்கங்களை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இதே மனுஷனுக்கு இதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்து வார்னிங் கொடுத்தாரு. கர்த்தரை பகைக்கிறவனுக்கு, கர்த்தரை எதிர்த்து நிற்கிறவனுக்கு உனக்கும் அவனுக்கு என்னடா நட்பு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னார். இதே யோசபாத்துக்கு தான். அதே தப்பை திரும்பவும் அந்த யோசபாத்து செய்யும் போது இங்கே யோசபாத்துக்கு ஒரு அடி கொடுக்குறார். என்ன சொல்றாரு? அவன் கஷ்டப்பட்டு தன்னுடைய வியாபாரத்துக்காக, தன்னுடைய பொருளாதாரத்துக்காக அவன் செய்கிற கப்பலை அங்கே உடைச்சு போட்டார். என்ன பண்ணார்? கப்பலை உடைச்சு போயிட்டார். அதனால் அவனால் எங்கே போனோன்னு நினச்சானோ
அது போக முடியல, வியாபாரம் பண்ண முடியல, வருமானத்தை ஈட்ட முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற மூன்றாவது ஒரு விஷயம், தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து நடக்காத போது, அதை எதிர்த்து நிற்கும் போது தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்துகிறான் என்று அர்த்தம். எவ்வளவுதான் சொல்லியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாய் இருக்கிற பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்குமே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இது நாம கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவதற்கு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவனை நேசிக்க சொல்றாரு, அவங்ககிட்ட அன்பு கூற சொல்றாரு. ஆனா ஐக்கியம் கூடாது. ஐக்கியம் யாரோட தான் இருக்கணும்? ஒரு ஆவிக்குரியவனோட தான் இருக்கணும், ஒரு துதிக்கிறவனோட இருக்கணும், ஜெபிக்கிறவனோட இருக்கணும், ஊழியத்தை பாரம் கொண்டவனோடு இருக்கணும். மாறாக உலகத்தானோடு நீ ஐக்கியம் கொள்ளும் போது தேவன் சொல்றாரு, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்றாரு. ஒரு குடிகாரனா இருப்பான் அவன் ஃப்ரெண்டு, அவனோட நீ ஐக்கியம் வைக்கலாமா? ஒரு வேசிகள்லாம் இருப்பான், விபச்சாரியா இருப்பான், ஒரு போதை பழக்க வர்க்கமா இருப்பான், அவனோட என்ன உனக்கு ஐக்கியம்? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாலே வேணான்னு சொல்லலான்னா அப்படிப்பட்ட ஒரு நட்பு உனக்கு எனக்கு எதுக்கு? அதுதான் ஆண்டவர் சொல்ற. யோசபாத் அதை செஞ்சான். ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்திருந்தோம், தீர்க்கதரிசி மூலமா நேரடியாக எச்சரிப்பு கொடுத்தோம். திரும்பவும் அதே தப்பை செய்யும் போது இப்பொழுது கர்த்தர் அவனுடைய கையின் கிரியைகளை அடித்து போட்டார், அடி கொடுத்தார். அதனால அவன் வியாபாரம் போச்சு, வருமானம் போச்சு, கஷ்டப்பட்ட உழைத்தது போச்சு. சில நேரங்களில் நம்ம கஷ்டப்பட்ட உழைப்பு பணம் வரலன்னா இந்த காரியமாக இருக்கா பாருங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் பிரதர், அதுக்கு வருமானம் வரல பிரதர், என்னை ஏமாத்திட்டாங்கன்னா இதுவா இருக்கலாம். உங்க உழைப்பு போட்டும் வரல, சில காரியங்களை உடைச்சு போடுறாரு, சில தொழிலை நம்ம கிட்ட இருந்து வலுக்கட்டாயமே பிடுங்கி போடப்படுது அப்படின்னா நாம யோசிக்கணும், இதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்காரா பார்க்கணும். நல்லா கவனிச்சிங்க. அவர் அன்புள்ள தெய்வம் தான். அவருடைய பிள்ளைகளை திருத்துவதற்கு எந்த லெவலுக்கும் இறங்கக்கூடிய தெய்வம் தான். அவருக்கு பிள்ளை தான் முக்கியம், பிள்ளையோட கப்பல் முக்கியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளை தான் முக்கியம். பிள்ளையை திருத்தத்துக்கு, சரி பண்ணுறதுக்கு அவர் எந்த லெவலுக்கு போவார், அது அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுங்க. அவர் எப்பவுமே தன் பிள்ளையை தான் நேசிக்கிறாரு. என் பிள்ளைக்கு இடறதுக்கு இது தடையா இருக்குன்னா, இவன் என்கிட்ட வர்றதுக்கு இது தடையா இருக்குன்னா, அப்படிப்பட்ட காரியம் என் பிள்ளைக்கே தேவையில்லைன்னு விளக்கிடுவார். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ இங்கே மூன்றாவதாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்ன? தேவனுடைய எச்சரிப்பை நாம் அசட்டை செய்யும் போது அது இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் வந்த ஒரு காரியம். இதில் நீ குணப்படாததுனால உன்னை அடி கொடுத்து சில ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன்னை சரி பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாலாவதாக 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 11:31. 31. எரோபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து, நல்ல கவனிங்க, ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழிச்சு உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன், உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன்னு சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாலமோன்கிட்ட எத்தனை கோத்திரத்தை கொடுத்தாரு? ஆளும்படியா 12 கோத்திரத்தை கொடுத்தாரு. அந்த 12 கோத்திரத்துக்கும் ஒரே அதிபன் தான். யாரு? ராஜா. யாரு? இவர் தான், சாலமோன் தான். ஆனால் இந்த சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும்போது, கர்த்தருடைய கற்பனைகளை அசட்டை பண்ணும்போது, கீழ்ப்படியாத போது, வேதத்தின் மூலமாக தேவன் தீர்க்கதரிசி மூலமாக எவ்வளோ எச்சரித்தும், சொப்பனத்தில் தேவனே தோன்றி எச்சரித்தும் கூட இவன் கீழ்ப்படியாத போது வேதம் சொல்லுகிறது, அவன் கையில் இருந்த 12 கோத்திரத்தில் 10 கோத்திரத்தை கிழிச்சு இன்னொருத்தன் கையில் கொடுத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில காரியம் நம்ம கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிடுங்கப்படுதா பாருங்க. வலுக்கட்டாயமா பிடுங்கி இன்னொருத்தர் கையில் அது கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருந்த ஆளுக இன்னொருத்தர்கிட்ட போகுது அப்படின்னா, நாம நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நாம எங்கேயோ கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த சாலமோன் அப்படிதான் பண்ணான். அவன் என்ன பண்ணான்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஸ்திரீகள் மேல நீ ஸ்நேகம் வைக்காத, அதிகமா ஸ்திரீகளை நீ திருமணம் பண்ணாத, அது உனக்கு இடரலா கொண்டு வரும்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே மோசே மூலமாக கட்டளை கொடுத்தாரு. இந்த கட்டளையை தெரிஞ்சிருந்தும் அவன் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். கர்த்தரை ஆராதிக்காத பிள்ளைகளெல்லாம் விவாகம் பண்ணான். அதனால தான் வேதம் சொல்லுது, அந்நிய நுகத்தில் விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கலாமா? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது? நீதிக்கும் அநீதிக்கும் பங்கேது? அது ஆண்டவர் கேட்கிறார். இவன் செஞ்சான். இதனால என்னாச்சு?
அவனுடைய மனைவிமார்கள் அவனை ஏசப்பா விட்டு விலக செஞ்சாங்க, ஆண்டவருடைய கற்பனை விட்டு விலக செஞ்சாங்க. இது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பெரிய அடியை கொண்டு வந்து என்ன, அது வரைக்கும் அவனுடைய கையில் கொடுத்த சில ஆசீர்வாதங்கள் வலுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டது, இன்னொருத்தன் கையில் கொடுக்கப்பட்டது. உன்னை காட்டிலும் உத்தமனும் நீதிமானமாக இருந்த இன்னொரு கர்த்தனுடைய கையில் கொடுக்கப்படுகிறது. நல்லா யோசித்து பாருங்கள். சில காரியம் நம்மகிட்ட இருந்து போதா பாருங்க, வலுக்கட்டாயமாக நம்மகிட்ட இருந்து பிடுங்கப்படுதா பாருங்க. இதை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் எச்சரிப்பு, சைன், அடையாளம். இதை நீங்கள் வேதத்தை ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்வதற்கு நம்ம இருதயத்தை கடினப்படுத்துவோமே, ஆனால் நம்மக்கிட்ட குணப்படாத இருதயம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக ஆண்டவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு தான் என்ன சொல்லுங்கள், ஓகே உங்ககிட்ட இவ்வளோ கொடுத்ததுனால உனக்குள்ளே இவ்வளோ விஷயம் வந்துருச்சு, ஓகே கொஞ்சம் பிடுங்கி பார்ப்போம், பையன் சரியாக வரானா பார்ப்போம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கொடுத்தவருக்கு பிடுங்கவும் தெரியும். அதனால தான் யோபு சொன்னார், என்ன சொன்னார், கத்தர் கொடுத்தார், ஆமாம் கத்தர் எடுக்கவும் செய்வார். கத்தர் கொடுக்குறவர் மட்டும் இல்லை, கத்தர், ஆமாம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். சுகத்தை கொடுக்குறவர் அவர் தான், அந்த சுகம் வியாதியை முதல்ல கொடுத்தவர் அவர் தான், வியாதியை கொடுத்தவர் அவர் தான், பீர்றவரும் அவர் தான், காயத்தை உண்டாக்குறவர் தான், ஆனால் சுகப்படுத்துகிறவரும் அவர் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அடுத்ததாக நமக்கு சொன்ன வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம கடந்து செல்வோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆமா, இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஏலி என்கிற ஆசாரியன் கிட்ட பேசுறாரு, பிரதான ஆசாரியன் கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? நான் உன் பிதாக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், ஒரு ஆணை கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? உங்களை நான் எப்போதும் என் சமூகத்துல பணி செய்யறதுக்காக உங்களுக்கு அனுமதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அனுமதி கொடுத்ததை இப்போ அது எனக்கும் உனக்கும் தூரமா இருப்பதாக, இனி என் சமூகத்துல உனக்கு இடம் இல்லடா அப்படின்ட்டார். என் வீட்டில் உனக்கு இடம் இல்லை, இனிமே உள்ள வர்றதுக்கு உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் ஆண்டவர் ஏலிக்கு சொன்னார்? ஏலியோட குடும்பத்துக்கு தலைமுறைக்கே சொல்லிட்டார், ஒரு சாபத்தை சொன்னார். என்ன சொன்னார், எதனால சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தின பக்கத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியோட பிள்ளைகளும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் மீறி நடப்பதற்கு அவர்கள் காரணமாக இருந்தாங்க. ஒரு சகோதரன் நம்ம பார்த்து இடறானா, ஒரு சகோதரி நம்ம பார்த்து இடறாங்களா, நம்மளை மாதிரியே அவங்க நடந்து கொள்கிறாங்களா, அப்போ நான் அவங்களுக்கு ஒரு துன்மார்க்கமான ரோல் மாடலாக இருக்கேன், நான் ஒரு கெட்ட ரோல் மாடலாக இருக்கேன். நான் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நான், நல்லதுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நான் கெட்டதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதுனால இப்போ தேவன் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன, இனி என் வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்றார். நீ என்ன தான் ஜெபிச்சாலும் ஜெபம் கேட்கப்படாது, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா நான் அங்கே வரமாட்டேன், அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன். நான் இறங்கி வரலன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, உன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, செத்த பணம் போல தான் இருப்ப, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது, நீ உயிரோடு இருப்ப. ஆனால் உனக்கு தெரியும் நம்ம எப்போ செத்துட்டோம் அப்படின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள் மீறி நடப்பதற்கு நாம காரணமாக இருக்கோமா? யோசித்து பாருங்க. நானே இப்படி செய்யும்போது, ஏலியோட பிள்ளைகளே இப்படி செய்யும்போது, இஸ்ரவேலோட பிள்ளைங்க என்ன செஞ்சுருப்பாங்க? யோசித்து பாருங்க. ஏலியோட பிள்ளைங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? அவ்வளோ துணிகரமா? அப்போ அடுத்த தேவனோட பிள்ளைங்க இடர்வதுக்கு நீ காரணமாக இருக்கியா? உன் பேச்சு காரணமாக இருக்கா? உன் நடவுட காரணமாக இருக்கா? அப்போ ஓகே, நீ உன்னுடைய ட்ரீட்மெண்ட் என்கிட்ட காட்டினல, நான் என் ட்ரீட்மெண்ட்டை காட்டுறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு அடி கொடுத்தார். அல்லேலூயா. அதோட எப்போ வரைக்கும் இவங்க வரவே இல்லை தெரியுங்களா? ஆசாரி ஊழியமும் செய்யக்கூடாது சொல்லிட்டாரு. உன் குடும்பத்தில் ஒருத்தனும் கிழவனா சாவ மாட்டான், எல்லாம் வாழ வயதிலே சாவாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாலிப வயசில் அவங்க வீட்டில் மரணம் வந்துடும். உன் குடும்பத்தில் வயதானவங்களை பார்த்து பார்த்து நீ தேடி தேடி பார்த்து உன் கண்ணு பூத்து போவோன்னு சொல்லிட்டார். அவங்க வீட்டில் வயசானவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வாழ வயதிலே சாவாங்கன்னு. யோசித்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு சத்தியம், என் பேச்சு மற்றவங்களுக்கு இடர்லாம் இருக்கா? என்னை பார்த்து அவங்க கெட்டு போயிட்டாங்களா பாருங்கள். அவங்க அப்பா கிட்ட இப்படி பேசுனாங்க, அவங்க அம்மா கிட்ட இப்படி பேசுனாங்க, அந்த அண்ணன் கிட்ட இப்படி பேசுனாங்க, அந்த அக்கா கிட்ட இப்படி பேசுனாங்க, நாமளும் இதையே பேசுவோம், நாமளும் இப்படியே நடந்துப்போம்.
அப்போ அங்க நடந்த மாதிரி நம்ம வீட்லயும் நடக்கும். நம்ம ட்ரையல் பார்க்குற மாதிரி ஒருத்தங்களை நீங்க ரோல் மாடலாக வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் கர்த்தருடைய அடி விழும் நமக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்க யார் ரோல் மாடலாக வைக்கிறீங்க? தேவனை வைங்க, தேவனுடைய பரிசுத்தவான்களை வைங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் வேதத்தில் ஆண்டவர் நல்லதையும் எழுதி வச்சிருக்காரு, அவங்க தவறாக நடந்ததையும் எழுதி வச்சிருக்காரு. கெட்டதை நீ செய்யாத, நல்லதை செய்ய. அதை தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. இதுதான் உபதேசம். அப்போ இன்னைக்கு நம்ம கற்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒன்று பார்த்து நம்மகிட்ட பெருமை வரக்கூடாது. ரெண்டாவது, நாம் செய்கிறது தான் சரின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மூணாவது, தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணக்கூடாது. நாலாவது, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. ஐந்தாவதாக, மற்றவர்கள் இடறுவதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார். இவ்வளவு சொல்லியும் இவ்வளோ அடி கொடுத்தும் நீ திருந்தலை அப்படின்னா கடைசியாக ஒரே ஒரு வசனம் பாருங்கள். லேவியர் ஆகமம் 26, 23 25. எல்லாரும் பைபிள் எடுத்துங்க, அதை வாசிங்க, சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 162 பழைய ஏற்பாட்டில். வாசிங்க. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல். நல்லா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 26ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சேர்ந்து வாசிங்க. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால். ஆமா, நான் கொடுக்கிற அடியினால நீ மனம் திரும்பாம, நீ குணப்படாம, நீ உன்னை சரி செஞ்சு கொள்ளாம நீ எனக்கு எதிர்த்து நடந்தால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து வாசிங்க. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய இருதய கடினத்திலிருந்து நாம குணப்படலைன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு உச்சகட்டத்துக்கு போது பாருங்க. நல்லா யோசனை பாருங்க. சத்ருடைய கையில உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? ஒரே ஒரு மனுஷனுடைய உத்தம குணத்தை சோதிப்பதுக்காக கொஞ்சம் கொடுத்தாரு. யார? யோபு கொடுத்தாரு. என்ன ஆச்சு? கொஞ்சம் நெஞ்சமா பண்ணாம யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். குணப்பட வேண்டிய விஷயத்தில் நம்ம குணப்படணும். எதில்? முதலாவது இருதயத்தில் காணப்பட வேண்டிய இந்த மனக்கடினெல்லாம் மாறும்படியாக நம்முடைய இருதயம் குணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி ஆண்டோட வார்த்தை நமக்கு நேராக வந்திருக்கு. நம்மளை கொஞ்சம் ஆண்டோட வார்த்தையில் தராசில் வைத்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டோட வார்த்தை உருவின பட்டயத்தை போல நம்ம இடத்துல வந்திருக்கு. காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவர் நம்ம நேசிக்கிறார், நம்முடைய குடும்பங்களை நேசிக்கிறார். நம்ம வீட்டில் என்ன நடக்குது, என் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை அவர் நம்மோடு கூட இருந்து பக்கத்தில் நின்று பார்த்தார், கேட்டார், அதை அறிந்தார் என்பது தான் இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு. அன்னைக்கு மோசேவுடைய அக்காவும் அண்ணனும் மோசேவும் பேசினதை கேட்ட தெய்வம் உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுகிறத பார்க்காமையா இருப்பார்? சிமியோன் அண்ணன் வீட்டில் நடக்கிறத பார்க்காம இருப்பாரா? டேனியல் பிரதர் வீட்டில் நடக்கிறத பார்க்காம இருப்பாரா? அவர் தான் பாளையத்தில் உலாவுகிற தேவனாயிச்சே. அப்போ மோசே பேசினதை கேட்டார், மீரியாம் பேசினதை கேட்டார், ஆரோன் பேசினதை கேட்டார்னா நீங்களும் நானும் எங்கெல்லாம் பேசுகிறோமோ, எங்கெல்லாம் நிற்கிறோமோ, எங்கெல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், கேட்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருதயம் குணப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். பெருமையாய் பேசின மீரியாமுக்கு அடி கொடுத்து சரி பண்ணார். நான் செய்யறதான் சரி, இந்த தாவீதை அடி கொடுத்து சரி பண்ணார். எச்சரிப்பு கொடுத்தும் கீழ்ப்படியாதவனை ஒரு அடி கொடுத்து சரி பண்ணார். வார்த்தையை மீறி நடந்தவனை ஒரு அடி கொடுத்து கர்த்தர் சரி பண்ணார். விசுவாசிங்க இடறதுக்கு சக சகோதரர்கள், சக பிள்ளைகள், நம்ம குடும்ப பிள்ளைகள் யாராகிலும் இடறுவதற்கு நாம காரணமாக இருந்தால்
அதையும் அடி கொடுத்து கர்த்தர் சரி பண்ணுவார். என்னதான் அடி கொடுத்தோம், எவ்வளோதான் எச்சரிப்பு கொடுத்தோம் கேட்காம இன்னும் நாம் துணிந்து நடப்போமே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு எதிர்த்து நடப்பேன். கொள்ளை நோயை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்காரு. யோசித்து பாருங்க, தாங்க முடியுமா? சத்ரு கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு, அதை நம்மளால தாங்க முடியுமா? இல்லைங்க. இதெல்லாம் எதற்காக சொல்றாரு? நம்மளை அடிப்பதற்காக, உதைப்பது அவருக்கு பிரியமா இருக்குமா? யோசித்து பாருங்க. தேவன் அதை விரும்புறதே கிடையாது. மாறாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை சீர்படுத்த விரும்புகிறார், சரி செய்ய விரும்புகிறார், நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க விரும்புகிறார். உனக்கு புரியலப்பா, இது உனக்கு அதிக பொல்லாப்பை கொண்டு வரும், இது உனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாதது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை வேரோடு பிடுங்கி போட விரும்புகிறார். கொஞ்சம் ஒப்பு கொடுப்போமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பாட்டுக்கு ஒப்பு கொடுங்க, என்னை குணப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. இப்போ தெரியுதுங்களா குணம் ஏன் வேணும்னு சொல்லி? ஏன் எரேமியா குணமாக்கும் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணார்? நாம் வியாதியில் மட்டும்தான் குணமானால் போதாதுங்க, பலவீனத்திலேருந்து விடுதலையானால் மட்டும் போதாது. நம்மக்கிட்ட இன்னும் ஏகப்பட்ட காரியம் இருக்குது. சீர்கட்டிலேருந்து குணமடையணும், நொறுங்கொண்ட இருதயத்திலேருந்து குணமடையணும், நசல் கொண்ட இருதயத்திலேருந்து குணமடையணும். இதெல்லாம் வசனம் இருக்கு. இருதய கடினத்திலிருந்து குணமடையணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருதய கடினமே இவ்வளோ பயங்கரமாக இருக்குமே, ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. கொஞ்சம் நம்ம சீர்படுத்த ஒப்பு கொடுப்போமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை காட்டிலாம பலவான்களா? கர்த்தர் எதற்காக இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார்? நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், அவர் நம்மை நேசிக்கிறார். என் மகனே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், என் மகளே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன்னோடு கூட முகமுகமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க. மிரியாமும் ஏசப்பாவோட பிள்ளை தான், தாவீதும் ஏசப்பாவோட பிள்ளை தான், யோசபாத்தும் ஏசப்பாவோட பிள்ளை தான், சாலமோனும் ஏசப்பாவோட பிள்ளை தான், நீங்களும் நானும் ஏசப்பாவோட பிள்ளை தான். ஏசப்பா நம்மளை நேசிக்கிறார், நம்மளை திருத்த விரும்புகிறார், சீர்படுத்த விரும்புகிறார், நம்ம சரி செய்ய விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வழிகளை செம்மைப்படுத்துகிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துக்கிட்டு நம்ம பேசுகிற பேச்சு தாங்கிக்க முடியல. நம்மளால் தாங்கிக்க முடியலன்னும் போது ஆண்டவரால் தாங்க முடியுமா? அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்குறார். கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், கொஞ்சம் நம்மளை விட்டு கொடுப்போம். நம்ம சரி செய்ய ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஏசப்பா, ஆமென். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்தவரே, காருண்யம் நிறைந்தவரே, உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை நேசித்து நீர் கொடுத்த இந்த நல்ல உபதேசத்துக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உபதேசமே எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, உபதேசமே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்மை போல மாற்றக்கூடியது. உடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அது ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுக்கு வழிகாட்டியாய் தீபமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நான் பேசுவது நான் செய்வது எல்லாம் சரி சரி என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனாலும் உடைய வார்த்தையை கொண்டு, இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கொண்டு எனக்குள்ள இருக்கிற இந்த நினைவுகள் இருளான நினைவுகள், அது எனக்கு கேடான நினைவுகள் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீரே. நன்றி 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 ராஜா. அதாவே எங்களுக்குள்ளே இருந்த இந்த பெருமை பேச்சுகளை எடுத்து போடுங்க. நான் செய்வது தான் சரி என்கிற அந்த தவறான குணத்தை எடுத்து போடுங்க. தகப்பனே, உடைய எச்சரிப்பின் சத்தத்தை அசட்டை பண்ணுகிற குணத்தை எடுத்து போடுங்க. உடைய வார்த்தையை புறம்பே தள்ளுகிற குணத்தை எடுத்து போடுங்க. யாருக்கும் இடரல் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் நீர் எச்சரிக்கும் போதே நாங்கள் மனம் திரும்பி கனிகளை கொடுக்க ஏசப்பா நீர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க.
நீங்கள் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். குணப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இருதய கடினத்தை எடுத்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். மன கடினத்தை எடுத்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை உண்மை போல மாற்றுவதற்காய் நன்றி 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 ராஜா. உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்க எங்கள் எல்லாரையும் சாட்சியை நிறுத்துவதற்காய் நன்றி. நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் மேலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவை இருதய கண்ணீரை, வாஞ்சையுள்ள ஆத்துமாவை இருதய கண்ணீரை, வார்த்தையால் பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை ஆமென். உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.